எனக்கு பயமா இருக்கு சார். பங்கஜ், வெரி அர்ஜென்ட். உடனே ரூமுக்கு வா. அவனு என் கூட இருக்கா. வரேன் சார். எஸ் சார். என்னாச்சு மேடம்? சந்திர சார் ஃபுட்பால் காணும்னு சொன்னாங்க. நானும் தேடிட்டு போனேன். அப்போ தூரத்துல இப்போ வந்தவன் கையில ஒரு தலகாணியோட வந்தான். சுத்தி முத்தி பார்த்துட்டே வந்தான். அவன் பாடி லாங்குவேஜ் என்னமோ தப்பா இருந்துச்சு. அங்க இருந்த டஸ்ட்பின்ல ஒரு தலகாணிய போட்டுட்டு அங்க கீழே இருந்த குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு தன்னை யாரும் பார்க்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் நான் போய் அந்த இடத்துல பார்த்தேன். அந்த குப்பை கூட இருக்கிற பையில ஒரு தலகாணி இருந்தது. அதுல என் லிப்ஸ்டிக் இருந்துச்சு சார். சொன்னல சார், தலகாணியை வச்சு யாரும் அமுக்குறாங்கன்னு. அதை இவன் தான் சார் செஞ்சிருக்கணும். எனக்கு சந்தேகமா இருக்கு. இவனே தான். இவனை உடனே கூப்பிட்டு விசாரிங்க சார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ராஸ்கல், அவனை கொன்னு புதைச்சிட்டு மறு வேலை பார்க்கிறேன். இரு சூர்யா, இரு. என்ன பங்கஜ், அவன் அணுவை கொலை பண்ண பார்த்திருக்கான். அவனை சும்மா விட சொல்றியா? பங்கஜ், யார் அவன், என்ன எதுன்னு விசாரிச்சியா இல்லையா? இல்ல விசாரிக்காம வேலைக்கு வச்சிட்டியா? எப்படி அவன் உள்ள வந்தான்? சார், அது அப்புறம் பாப்போம். இவ்வளவு நாள் எதிரி எங்க இருக்கான்னு தெரியாம இருந்தோம். இப்போ அவ யாரு, எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார். அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். இல்லன்னா அவனோட அடுத்த மூவ் என்ன, அவனை யார் அனுப்புனாங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாம போயிடும் சார். அதுக்குள்ள அணுக்கு ஏதாவது விபரீதமா நடந்துட்டா? இது வரைக்கும் நடக்கல சார், இனிமேலும் நடக்காது. அனு மேடத்தை பாடி கார்ட்ஸ் எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க சார். எப்பவும் அவங்க நம்ம கண்காணிப்புல தான் இருப்பாங்க சார். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார், என்ன நம்புங்க சார். நான் உங்களை நம்புறேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அவனை அனுப்புனது யாரு என்னன்னு தெரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை இங்கேயே முடிச்சிடணும், தொடர விடக்கூடாது. வெரி குட் அனு மேடம், வெரி குட் சார். அனு மேடம் எவ்வளவு தைரியமா பேசுறாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீங்க வெளியில போய் முதல்ல கோவமா பேசாதீங்க. தயவு செஞ்சு ஜாலியா பேசுங்க. அப்பதான் எல்லாரையும் டைவர்ட் பண்ண முடியும். அனு மேடம், உங்களுக்கு ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா படாத மாதிரியே நடிங்க. ஆனா அதே நேரம் என்கிட்ட அதை அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவும் கவனமா இருங்க. முக்கியமா அவனை பார்த்து நீங்க நர்வஸ் ஆகாதீங்க. நார்மலா இருங்க. இல்லன்னா சுதாரிச்சிடுவான். பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. நான் எதுக்கு சார் பயப்படணும்?
நீங்க இருக்கீங்க, சூர்யா சார் இருக்காரு. எனக்கு எந்த பயமும் இல்ல. ஐ எம் வெரி கான்பிடென்ட். வெரி குட் மேடம். அனு, இந்த 3 நாள் ப்ராஜெக்டே இதுதான். சாரி அனு, இத வந்த அன்னைக்கே சொல்லியிருந்தா நீ பயந்திருப்ப. உன்னால நார்மலா இருக்க முடியாது. என்ன பிடிச்சவங்க 1,00,000 பேர்னா என்ன பிடிக்காதவங்க 1000 பேர் இருக்கதான் செய்வாங்க. 3 நாள் முன்னாடியே தீராத வலியை கொடுக்கணும்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. அப்பவே நான் கெஸ் பண்ணிட்டேன், அது நீதான். உன்னை காப்பாத்ததான் இவ்வளவு டிராமாவும். உன்னை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்காதேன்னு தான் எல்லாரையும் வர சொன்னேன். சாரி அனு. நீங்க ஏன் சார் சாரி சொல்றீங்க? என் மேல எவ்வளவு அக்கறை இருந்திருந்தா நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. நான் உன் மேல அக்கறையா இருக்கங்கிறது உண்மைதான். அது ஒரு வகையில சுயநலம் தான். நான் வேற, நீ வேற இல்லனோ. கிடையாது, நீ மட்டும்தான் எனக்கு. அன்னில இருந்து நாங்க உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு ரூமுக்கு போனப்ப அணுவை பயமுறுத்த நீ யூஸ் பண்ண பிளட் சொல்யூஷன்ஸ், அந்த எலுமிச்சம் பழம் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். நீ கட் பண்ண சிசிடிவி கேமராக்கு பதிலா இன்னொரு கேமராவும் வச்சோம். நீ பாய்சன் ஃபில் பண்றது அதுல பக்காவா ரெக்கார்டா இருக்கு. பாக்குறியா? நாங்க அந்த பாய்சனை ரிமூவ் பண்ணி நல்ல ஃப்ரெஷ்னரை திரும்ப ரீஃபில் பண்ணி மாத்தி வச்சிட்டோம். அத உனக்கு தெரியாம பாத்துக்கிட்டோம். வாடா. நீ மெசேஜ் அனுப்பிட்டு கிளம்புற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். நான் கேட்காமலே லான்ல எனக்கு நீ டீ கொண்டு வந்து கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஹலோ, அதுல மயக்க மருந்து இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த டீயை நான் குடிக்கவே இல்லை. இவ்ளோ நடந்திருக்கா? என்ன சார் இது? சார், நாளைக்கு என் குழந்தைக்கு ஆபரேஷன் சார். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். பணம் வந்துடட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். முதல்ல சுரேந்திரன் எங்க இருக்கான்னு சொல்லு. சத்தியமா தெரியாது சார். 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அவன் வேற சிம் கார்டு யூஸ் பண்ணுவான். ஒவ்வொரு காலும் வேற நம்பர்ல இருந்து வரும். ஆபரேஷன் ஓவர்னு மெசேஜ் பண்ணதும் அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டான் சார். இருக்குடா உனக்கு. டேய், இவன் எடுத்துட்டு போடா. டேய் வாடா. என்ன மேடம், பயந்துட்டீங்களா? ஆமா சார், இப்படிலாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன். வாழ்க்கையில நடக்கிறதா மேடம் சினிமாலையும் காட்டுறாங்க. சரி, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க முதல்ல. ஆமா சார், எங்க இவ்ளோ நடந்திருக்கு, சார் காணோம். சார் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு, நான் சொல்லிக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சார், அவன் கொலைகாரன் தான், ஆனா பார்க்கவே பாவமா இருக்கு. இவன் பண்ண தப்புக்கு இவன் பொண்ணுக்கு ஏன் தண்டனை கிடைக்கணும்? பிளீஸ் சார், முத்தண்ண கிட்ட பேசி இவன் குழந்தை ஆபரேஷனுக்கு என்ன செலவாகுமோ அதை தர சொல்லுங்க சார். சூர்யா சார் இருந்தாலும் இதுதான் சொல்லிருப்பாரு. நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க.
Thank you all. For some security reasons, Russian project நமக்கு வரல. It's okay. இதனால நமக்கு ஒன்னும் பெரிய லாஸ் இல்ல. We can manage. சூர்யா சார் சொன்ன வார்த்தைக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்து தங்கியிருந்ததுக்கு thank you guys. We will catch up at the office as usual. Hmm? Sure. Thank you so Thanks, much, ma'am. madam. Thanks. Bye. Anu, see you. We will catch up at the office, okay? ஷோர் மேம். Mm. அனு மேடம், உங்களுக்கு கார் ரெடியா இருக்கு. வரேன் சார். பாய் மேம். பங்கஜ், சூர்யா சார் எங்க? ஏன் எல்லார்கிட்டயும் என்ன பேச சொன்னீங்க? என்கிட்ட இப்ப எதுவும் கேட்காதீங்க மீராஜி. பங்கஜ், என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா? சார் எங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரஷ்யன் ப்ராஜெக்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ்? அப்புறம் எதுக்கு இங்க எல்லாரும் வந்தோம்? மீராஜி ப்ளீஸ், நீங்க முதல்ல கிளம்புங்க. ஆபீஸ்ல வச்சு பேசிக்கலாம் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும். 3 நாள் நான் அணு கூடவே நந்தினி வாழ்ந்த வீட்டுல இருந்ததுதான் பழைய நினைவுகளை எல்லாம் கிளறி விட்டுடுச்சு. அவனுக்கிட்ட சாரி சொன்னு சொல்லு. நினைவுகளை தேடி போற பங்கஜ். பாய். நீ போயிருக்க கூடாது சூர்யா. சூர்யா எங்கன்னு ஏதாவது டீடைல் தெரிஞ்சுதா? சாரி சார், எதுவும் தெரியல. சரி, உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே என்கிட்ட சொல்லு. ஓகே சார். ஹலோ பங்கஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னப்பா நீங்க ஏதோ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்கு இங்க எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? அதான் ஒரு யோசனை பண்ணேன். நான் சுகந்தியை கூட்டிக்கிட்டு சமயபுரம் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இந்த விஷயத்தை சூர்யா கிட்ட சொல்லலான்னு அவனுக்கு போன் ட்ரை பண்ணா எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. அவ்வளவு பிஸியா இருக்கானோ? சரி இருக்கட்டும். இந்த சந்திராவும் மான்சியும் அவங்களாவது எனக்கு ஒரு போன் பண்ணலாம்ல. அவங்களும் பிஸியா இருக்காங்களா? அவங்களும் பிஸியாவே இருக்கட்டும். நீ மட்டும் அவங்கள பத்திரமா பாத்துக்கோ. நீ இருக்கேங்கிற தைரியத்துலதான் நான் அவங்கள விட்டுட்டு போறேன். சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? உங்க எல்லாருக்காகவும் நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா எதுக்கு இப்ப சமயபுரம் போறாங்க? மான்சி மேடம் போன் கூட பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப மான்சி மேடம் இன்னும் வீட்டுக்கு போலையா? சந்திரா சார், என்ன பங்கஜ்? நீங்க வீட்டுக்கு போறீங்களா? ஆமா, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். ஓகே பங்கஜ், அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஏதோ சமயபுரம் கோயிலுக்கு போறேன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் அனுப்பிச்சாங்களா? சார், மான்சி மேடம் உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணாங்களா? இல்லையே, நானும் ஆக்சுவலா அப்பத்துல இருந்து போன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இட்ஸ் ஓகே, நான் எப்படியும் வீட்டுக்கு தானே போறேன். அங்க போயிட்டு அவகிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பை த வே,
நீங்க ஏன் மான்சி கிட்ட பேசணும்? அது ஒண்ணும் இல்ல சார், அம்மா கோயிலுக்கு போறாங்க, அவங்க தனியா இருப்பாங்களேன்னு ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான். ஓ, சார் வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? வாட் ப்ராப்ளம்? அவ ஏதோ கோவத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. எவ்ரிதிங் இஸ் நார்மல் பங்கஜ். மான்சினாலே ப்ராப்ளம் தான் முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, இஸ் தட் எவ்ரிதிங் ஓகே? எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? நத்திங் சார், நீங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, பாய். ம். சந்திரா சார் நார்மலா பேசுறாரு, ஆனா மான்சி மேடம் போனே சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா மான்சி மேடம் வீட்டுக்கு வரலங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா மான்சி மேடம் எங்க போயிருப்பாங்க? சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வழக்கம் போல சந்திரா சார் மான்சி மேடம் சண்டை இன்னும் தீரலன்னு தோணுது. சந்திரா சார் பயப்படல, விடுங்க சார், பாத்துக்கலாம். வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்க. நீ பாடி கார்டு, வெளியில நடக்கிறதையும் அப்பப்போ வாச்சும் பாரு. சாரி சார். சரி, நம்ம எல்லா பாடி கார்ட்ஸையும் அலர்ட் பண்ணி வை. மான்சி மேடத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் தெரிஞ்சாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால அவங்க கண்ணில் படாம தான் இதெல்லாம் நம்ம செய்யணும். அவங்க வீட்டுக்கு போறதை நம்ம ஃபாலோ பண்றோம்னு நேத்து கூட கெஸ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் எல்லா பாடி கார்ட்ஸ் கிட்டையும் சொல்லி வை. மான்சி மேடம் பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ண சொல்லு. அதே மாதிரி சூர்யா சார் பத்தி எந்த மெசேஜ் வந்தாலும் எனக்கு சொல்ல சொல்லு. ஓகே சார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? போலீஸா?